ஆன்மீக அன்பர்களுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி. இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் திருப்பாவை திருவும்பாவைலாம் படிப்பாங்க. காலையில் போயிட்டு அந்த திருப்பாவை திருவும்பாவை படிக்கின்ற நிகழ்ச்சியில் போய் கலந்துங்க. கொஞ்சம் படிங்களை போய் கலந்து கொண்டாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு தனுசு மாதம் ஹேமத் ருது தட்சிணாயனம் என்று பார்த்திங்கன்னா 16/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகாலம் மாலை 3 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:23. இன்றைய திதி இன்று முழுவதும் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:28 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:22 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 4:28 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:41 வரை கௌளவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று பிற்பகல் 1:17 வரை குருட்டு, பின்பு மாலை 3:21 வரை ஒரு கண், பின்பு குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 4:28 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. உத்திரட்டாதிக்கு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கி சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாகுங்க. இன்றைய கிரக நிலை பார்த்திங்கன்னா கடகராசியில் பார்த்திங்கன்னா குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், விருச்சிக ராசியில் புதன் பகவான் சுக்கிர பகவான், தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான், கும்பராசியில் ராகு பகவான் சனி பகவான். இன்றைய கிரகநிலை. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் குறித்த ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள். எதிர்காலம் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், குழந்தைகளுக்கான எதிர்காலம், கல்வி, திருமணம், வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் எதிர்காலத்தை சேமிப்பை பற்றி, எதிர்கால முதலீட்டை பற்றி, எதிர்கால தொழில் வளர்ச்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சிந்திக்கக்கூடிய, அதை சிந்தித்து செயல்படுவதற்கான சில வழிமுறைகளை நீங்கள் யோசிக்கக்கூடிய, காணக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. ரிஷபராசி பார்த்தோன்னா உங்களுக்கு மார்கழி மாதத்தில் நிறைய கோவில்களுக்கு போவதற்கு, குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கு நிறைய பல விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வத்தை உங்களுக்கு உண்டாக்க போவதனால அந்த குலதெய்வ கோயிலுக்கு போவதனால கொஞ்சம் போய்ட்டு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பணி சார்ந்த, தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சிறப்பான ஒரு முயற்சியால் உங்களுக்கு நண்பர்கள் மற்ற நல்ல ஒரு பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுராசி பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவு, ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலில் ஒரு மன நிறைவை பெறக்கூடிய ஒரு நாள். அது உறவினர்களுக்கோ குடும்பத்தோட அன்புகளுக்கோ சில விஷயங்களை செய்கின்ற போது ஏனோ தானே செய்யாமல், அறவரை மட்டும் செய்யாமல் ஒரு மன திருப்தியாக செஞ்சுட்டு அந்த ஒரு நிறைவை நீங்கள் பெறக்கூடிய அந்த மன நிறைவு என்பது தான் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்நாளை கண்டிப்பாக நிர்ணயிக்கும். அதனால் செய்கின்ற விஷயம் மன நிறைவாக நீங்கள் செஞ்சாலே
அதுக்கான பிரதிபலன் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாரம் உங்களுக்கு. கடகராசின்னு பார்த்து வச்சுங்களேன், தடைகள் சில பேருக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டிருக்கும். எங்கே போனாலும் இந்த விஷயம் நடக்காமல் இருந்திருக்கும். ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது தொழில் நடக்காமல் போயிருக்கும். உங்களுடைய முதலீடுகள்லாம் கொஞ்சம் குறைந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அது ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியாகி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு யோகமாக ஒரு நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. சிம்மராசி பார்த்திங்கன்னா செயல் கொஞ்சம் வேகம் இருக்கும். சிம்மத்துக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும், செயல்பாடு இருக்கும், எல்லாம் முக்கம் எல்லாம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது பேசுவது ரொம்ப நல்லது உங்களுக்கு. கன்னிராசி பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல் விட்டு கொடுத்தது, உங்களோட பணி சார்ந்த ஒரு முறையான கவனமாக பணி செய்வது, பணி திருப்தி இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த அமைது உங்களுக்கு. துலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வு தேவைப்படக்கூடிய இல்லை ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க, ஓடி ஆடி உழைச்சிருப்பீங்க. அதனால் உங்கள் மனதிலையும் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்து வச்சிங்களேன், மற்றொரு மாதிரி ஒரு இறக்கப்படக்கூடிய ஒரு ராசிக்காரங்க. ஐயோ பாவம் இறக்கப்படுறாங்களே, கஷ்டப்படுறாங்களே, உதவி பண்ணணும்னு வந்து ஒரு இறக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. அந்த இறக்கப்படுங்க, யாருக்கு பண்ணணும்னு பார்த்து செய்யுங்க. இறக்கப்பட்டு உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் இழக்காதே, கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு ராசின்னு பார்த்து வச்சுங்களேன், இன்றைக்கி நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆதாயம் தாங்க உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு வேலை, எந்த வேலைக்கு போனாலும் அது உங்களுக்கு தொழில் சார்ந்த, உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நீங்கள் காலை எடுத்து வைத்தாலும் எங்கே போனாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நாள். அதனால் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் தைரியமாக செய்யும் உங்களுக்கு. மகராசி வந்து பார்த்து வச்சுக்க, மனதுக்கு முதலுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு இன்பமயமான நிகழ்வுகள், இன்பமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. கோயிலுக்கு போகிறதுக்கு போகிற விஷயங்கள் நிறைய போயிட்டு வாங்க. அதுவே மனசுக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் கண்டிப்பாக கொடுக்கும்போது குடும்பத்தை வெளியில் பீச்சு, பார்க்குங்க சொன்ன மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் போய் வரக்கூடிய ஒரு இன்பம் நிறைந்த நாளாக என்று அமைகிறது உங்களுக்கு. கும்பராசி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கைக்கு வராத சில வரவுகள், ஏதாவது பிஸ்னஸ் சார்ந்து கொஞ்சம் முதலீடு செஞ்சு முதலீடு திரும்பி வராமல் இருக்கலாம். பொருள் வந்து ஏதாவது சரக்கு இறக்க அனுப்பிச்சிங்க, அதுக்கான பணம் வராமல் இருக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயம் தடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் தானாக வரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மீனராசி பார்த்திங்கன்னா எந்த விஷயம் செய்ய போனாலும் ஒரு எதிர்ப்பு இருக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு, உங்கள் பிஸ்னஸுக்கு, உங்கள் குடும்பத்துலேயும் சரி, ஒரு நண்பர்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அந்த எதிர்ப்புகளை மீறி அந்த எதிர்ப்புகளை உடைச்சிக்கின்னு தான் அவங்க சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.